ஹாய், ஹாட் சாக்லேட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் சின்ன டம்ளர் அளவில் 3 டம்ளர் அளவு பால் எடுத்திருக்கேன். கொக்கோ பவுடர் நீங்கள் எந்த பிராண்ட்லேருந்து வேணாலும் எடுத்துக்கலாம். நான் கேட்பரியிலேருந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன்ஸ் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்துக்கோங்க. ஃபைனலாக இதில் ஆட் பண்ணுறதுக்கு சாக்லேட் வேணும். கேட்பரி டைரி மில்க் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் டார்க் சாக்லேட் கூட எடுத்துக்கலாம். இப்போது பேன் வச்சுக்கோங்க. அதில் நம்மக்கிட்ட இருக்க 2 டம்ளர் அளவு பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கார்ன்ஃப்ளவர் பவுடரில் 3 ஸ்பூன்ஸ் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே 2 பேருக்கு பண்ணுறேங்கிறதால 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை பேருக்கு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொக்கோ பவுடர் அண்ட் பாலோட அளவையும் மாற்றிக்கோங்க. இப்போ பால் ஒரு கொதி வந்துருச்சு. இங்கே நம்ம கார்ன்ஃப்ளவர் பவுடரையும் கொக்கோ பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு திக் பேஸ்ட்டாக வரும். அதை எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. ரிமைனிங் இருக்க எல்லா பாலையும் எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி அது கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்தது அப்படின்னா இப்போது சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஹாட் சாக்லேட் ரெடி. இப்படியே வேணும்னாலும் குடிக்கலாம். இப்போ நான் லாஸ்ட்டாக சாக்லேட் பீசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக அண்ட் திக்காக இருக்கும். அவ்வளோதான், ஹாட் சாக்லேட் ரெடி.